யாரும் வெல்ல முடியாத மாவீரன் அலெக்சாண்டர் சாம்ராஜ்யத்தை ஒரு வைரஸ் தகர்த்துவிட்டது என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? சமீபத்தில் கொரோனாவின் தாக்கம் நாம் அனைவரும் அறிந்ததே. ஆனால் இதைவிட மோசமான பாடம் நமக்கு வரலாறு கற்பிக்கிறது. வாங்க பார்க்கலாம். 1720ஆம் ஆண்டு புபானிக் பிளேக் ஐரோப்பா மற்றும் ஆசியாவில் உள்ள நாடுகளில் பரவியது. இது எர்சீனியா பெஸ்டிஸ் என்ற பாக்டீரியா பூச்சிகள் மற்றும் எலி மூலம் மனிதர்களுக்கு பரவி உலகத்தில் இருக்கிற 2 கோடி மக்கள் அதனால உயிரிழந்தனர். குவாரண்டீன் மூலமாகவும் பெஸ்ட் கண்ட்ரோல் நேச்சுரல் மெடிசின் மூலமாகவும் மக்கள் மீண்டனர். அடுத்த நூற்றாண்டு 1820களில் காலரா பரவத் தொடங்கியது. இந்தியா மற்றும் ஆசிய நாடுகளில் இருந்து மாசுபட்ட நீர் மூலம் பரவியது. இந்தியாவில் மட்டும் 1 கோடி மக்கள் உயிரிழந்தனர். அடுத்து நூற்றாண்டு கடந்து 1919 ஸ்பானிஷ் ஃப்ளூ வைரஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் பரவியது. இது H1N1 இன்ஃப்ளூயன்சா வைரஸ், அதாவது பன்றி காய்ச்சல் அப்படின்னு நம்ம பேரிட்டோம். இதனால உலக அளவில் 5 கோடி மக்கள் வரை பலியானார்கள். சோஷியல் டிஸ்டன்ஸ், முகக்கவசம் அணிவித்தல், தடுப்பூசி மூலமா மக்கள் மீண்டாங்க. அடுத்ததா 2020 ஏற்பட்ட கோவிட்-19 வைரஸ் பற்றி நாம எல்லாரும் அறிந்ததே. இன்னுமே பல பேர் அதன் தாக்கத்திலிருந்து மீண்டு வர முடியல. அப்போ அடுத்த நூற்றாண்டுல என்ன நடக்கும்? காலம் பதில் சொல்லட்டும். மீண்டும் சந்திப்போம். பை.